கொழும்பில் சொகுசு அடுக்குமாடி குடியிருப்புகளை வாங்க, அழகான வீடுகளை கட்டிக்கொள்ள ராயல்டி இன்ஜினியரிங், வெள்ளவத்தை IBC ரோட்டில், வெள்ளவத்தை ஃபசஸ் லேனில். ஞானசார தேரருக்கு வழங்கப்பட்ட தண்டனையும் அது தொடர்பான அடுத்த கட்ட நடவடிக்கைகளும் என்ன? தொடர்ந்தும் சுரேஷ் சாலே தொடர்பாக வெளியிடப்படுகின்ற முக்கிய தகவல். சிறையில் சுரேஷ் சாலேக்கு நடந்த விடயங்கள் என்னென்ன? தொடர்ந்து பேசலாம். இது ஆயுதம், இதன் ஒரு சொல் கொல்லும், ஒரு சொல் வெல்லும். தொடர்ந்துமே கலகொட அத்தே ஞானசார தேரர் அவருக்கு 9 மாத கால சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த சிறை தண்டனை தொடர்பாக பார்க்கின்ற பொழுது ஏற்கனவே 2014ஆம் ஆண்டு கிருளப்பனை ஊடகவியலாளர் சந்திப்பில் பேசுகின்ற பொழுது இந்த இஸ்லாம் மதத்தை அவமதிக்கும் வகையில் சில கருத்துக்களை முறையிட்டார் என்கின்ற விடயங்கள் ஒரு குற்றச்சாட்டாக முன்வைக்கப்பட்டிருந்தன. அந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் இவருக்கான இந்த விடயங்கள் நகர்ந்ததை இட்டு இந்த வழக்கினுடைய தீர்ப்பை மேல் நீதிமன்றம் இன்றைய தினம் வெளியிட்டிருக்கின்றது. மேல் நீதிமன்ற நீதிபதி மஞ்சுள திலகரத்ன இந்த விடயத்தை, அதாவது கொழும்பு நீதவான் நீதிமன்றம் விதித்த 9 மாத சிறை தண்டனை எதிர்த்து ஞானசார தேரர் தாக்கல் செய்திருந்த இந்த மனுவை முற்றாக நிராகரித்திருக்கின்றார். இந்த விடயங்கள் தொடர்பாக பேசுகின்ற பொழுது உண்மையிலேயே இந்த கொழும்பு மேல் நீதிமன்றம் என்று வழங்கியுள்ள இந்த தீர்ப்பு இலங்கையினுடைய சட்ட அமுலாக்கம் மற்றும் இந்த மத நல்லிணக்கம் சார்ந்த விடயங்களுக்கு ஏதுவான விடயமாக அமைந்திருக்கின்றது என்று பலரும் சமூக வலைத்தளங்களில் தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு வருகின்றார்கள். அது மட்டுமில்லாமல் இது தொடர்பான பிணை நடவடிக்கை இனி மேற்கொள்ளப்படுமா என்கின்ற கேள்விகள் இருந்திருக்கின்றன. அதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. இனி வருங்காலங்களில் இது தொடர்பான பிணை சம்பந்தப்பட்ட விடயங்கள் மேற்கொள்ளப்படுமா என்கின்ற கேள்வியும் அமைந்திருக்கின்றது. அது மட்டுமில்லாமல் ஞானசார தேரர் இதற்கு முன்னரும் இந்த நீதிமன்ற அவமதித்த குற்றச்சாட்டின் கீழே சிறை தண்டனை அவருக்கு விதிக்கப்பட்ட இடத்தை பிறகு அது தொடர்பான பிணையும் அவருக்கு வழங்கப்பட்டது என்றது ஒரு குறிப்பிடத்தக்க விடயமாகவே இருக்கின்றது. ஆகவே இந்த ஞானசார தேரர் விடயத்தில் ஒரு பெரிய அளவிலான தீர்ப்பு ஒன்று வழங்கப்பட்டிருக்கின்றது. இந்த மத நல்லிணக்கம் சார்ந்த விடயத்தில் ஒரு முக்கியமான விடயமாக இது பார்க்கப்படுகின்றது என்றுதான் சொல்ல வேண்டும். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விடயத்தையும் நாங்கள் இதில் பார்க்கணும் என்றால் சுரேஷ் சாலே சம்பந்தப்பட்ட விடயம். சுரேஷ் சாலைக்கு இந்த சிறைச்சாலையில் என்னென்ன விடயங்கள் நடந்தது என்பது தொடர்பாக முன்னாள் அமைச்சர் பந்துல குணவர்த்தன அவர்கள் சில முக்கியமான விடயங்களை பதிவு செய்திருக்கிறார். உண்மையிலேயே இந்த தேசிய புலனாய்வு சேவையினுடைய முன்னாள் பணிப்பாளர் மேஜர் ஜெனரல் சுரேஷ் சாலை எதிர்நோக்கியுள்ள சித்திரவதைகள் இது உண்மையிலேயே மனித உரிமை என்கின்ற ஒரு விடயத்திற்கு முரணான வகையில் தான் நடத்தப்பட்டிருக்கின்றது. இதால் இலங்கை GSP+ சலுகையை பெறுவதற்கான வாய்ப்புகளை இந்த விடயங்கள் குறைத்து கொள்ளும் என்கின்ற விடய பொருளில் அவர் பேசியிருக்கிறார். ஒரு தொடர் விமர்சனமாகவே அவர் இந்த விடயத்தை முன்வைத்திருக்கிறார். பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழே இவர் கைது செய்யப்பட்டிருக்கிறது என்பது பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தை தவறாக பயன்படுத்தி இருக்கின்றார்கள் என்கின்ற ஒரு விடயத்துக்குள்ள தான் பெறும். உண்மையிலேயே பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தை தவறாக பயன்படுத்துவது என்றது மனித உரிமை மீறலான ஒரு செயல்பாடாக அமையும். ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய GSP+ வரிச்சலுகையை இலங்கை இழக்கும் கடுமையான அபாயத்தில் உள்ளது இந்த விடயம் நடைபெற்றதால் என்கின்ற விடயத்தை முன்னாள் அமைச்சர் பந்துல குணவர்த்தன அவர்கள் வெளியிட்டிருக்கின்றார். இது மிகப்பெரிய அளவிலான பேசுபொருளாக மாறியிருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் CID காவல்துறையினர் இது ஒரு மனிதாபிமானமற்ற ஒரு செயலாக நடத்தி இருக்கின்றார்கள் என்ற விடயத்தையும் அவர் தெரிவித்திருக்கிறார். குற்றப்புலனாய்வுத்துறையினுடைய காவலில் இருந்தபோது மார்ச் 8ஆம் தேதி சுரேஷ் சாலே நிர்வாணமாக்கப்பட்டு பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கின்றார். அதுவே இலங்கை மனித உரிமை ஆணைக்குழுவில் நடந்த விசாரணைகளில் ஒப்புக்கொள்ளப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமில்லாமல் இந்த விடயங்கள் தொடர்பாக பார்க்கின்ற பொழுது இதனுடைய CCTV ஆதாரங்களை ஒப்படைக்குமாறு கோரியிருக்கின்றார்கள். ஏற்கனவே அது தொடர்பான விசாரணைகள் நடைபெற்றதுன்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விடயம். அவருடைய மனைவியாருடைய கருத்தின் அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது இதனை CID-யினரை ஒத்துக்கொண்டிருக்கின்றார்கள் மனித உரிமை ஆணைக்குழு என்ற விடயத்தை அவர் ஏற்கனவே தெரிவித்திருந்தார். அது மட்டும் இல்லாமல் சுரேஷ் சாலே காற்றோட்டமோ அல்லது மின் விளக்குகள் சரியாக பொருத்தப்படாத ஒரு நிலத்தை 24 மணி நேர மின்விளக்கோ அல்லது ஒரு சிறிய 6x4 என்கின்ற ஒரு சிறிய அடி கூண்டில் அடைக்கப்பட்டிருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது என்கிற விடயம் மிகப்பெரிய அளவில் பேசப்படுகிறது. முதல் 40 நாட்களும் வெறும் சீமெந்து தரையில தான் உறங்க வைக்கப்பட்டிருந்தார் என்கின்ற விடயமும் சில விடயங்களுக்காக அவர் கட்டாயப்படுத்தப்பட்டு சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார் என்ற விடயத்தையும் அவர் ஒரு குற்றச்சாட்டு
குற்றச்சாட்டாக முன்வைத்திருந்தார். எலிகள் மற்றும் வேறு சில உயிரினங்கள் இருக்கின்ற ஒரு கழிப்பறையில் தான் அவர் அடைக்க வைத்திருந்தார். கிட்டத்தட்ட இந்த கழிவுகள் நிறைந்த ஒரு இடத்துல தான் அவர் அடைக்கப்பட்டு வைத்திருந்தார். மனோ ரீதியாக அவர் சில தாக்கங்களுக்கும் உள்ளாக்கப்பட்டிருக்கிறார் என்கிற விடயங்களும் இதில் பேசப்பட்டிருந்தது. உண்மையிலேயே இந்த விடயங்கள் சார்பாக நலிந்த ஜேதிஸ் அவர்கள் பேசுகின்ற பொழுது அவர் மனோ ரீதியாக அல்லது உடல் ரீதியாக பாதிக்கப்பட்டிருந்தாலும் அதற்குரிய தகுந்த சிகிச்சைகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அவருக்கு ஒரு உச்சகட்ட அளவிலான ஒரு சிகிச்சை நடைமுறை தான் நடந்து கொண்டிருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் சத்தான ஆகாரங்கள் அவருக்கு வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்ற விடயத்தையும் அவர் சொல்லியிருந்தார். ஆகவே இந்த விடயங்கள் தொடர்பாக பார்க்கின்ற பொழுது இந்த சித்திரவதை சம்பந்தமான விடயங்களை வைத்துக்கொண்டு ஐக்கிய நாடுகள் உடன்படிக்கை ஷரத்து 2 மற்றும் சிவில் அரசியல் உரிமைகளுக்கான சர்வதேச உடன்படிக்கை ஷரத்து 7 உள்ளிட்ட 27 சர்வதேச உடன்படிக்கைகளை இலங்கை முறையாக செயல்படுத்துவதை பொறுத்துத்தான் இந்த GSP+ சலுகை என்கின்ற விடயம் அமையும். ஏற்கனவே ஜெனீவாவில் நடைபெற்ற அமர்வுகளின் போதும் கூட இலங்கையில் இந்த இறுதி யுத்தத்தின் போது இழைக்கப்பட்ட மனித உரிமை மீறல்கள் தொடர்பான விடயங்களில் சரியான நடவடிக்கையை இந்த அரசாங்கம் மேற்கொண்டால்தான் அடுத்த கட்டம் GSP+ சலுகை தொடர்பாக பேச முடியும் என்கின்ற விடயங்கள் குறிப்பிடப்பட்டது. உண்மையிலேயே இந்த ஆடை தொழிற்சாலை ஆடை உற்பத்தி சம்பந்தமான விடயங்களில் GSP+ சலுகை என்பது உண்மையே ஒரு காத்திரமான விடயமாக தங்கியிருக்கின்றது. ஆகவே இந்த விடயங்களை பெற்றுக்கொண்டால்தான் இலங்கை அடுத்த கட்ட பொருளாதார விடயங்கள் சார்பாக சிந்திக்க முடியும். GSP+ சலுகை இங்கே தடுக்கப்படுமாக இருந்தால் ஒரு மிகப்பெரிய அளவிலான ஒரு பொருளாதார பின்னடைவை இலங்கை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன என்கின்ற வகையில் தொடர்ந்து பேசப்பட்டு கொண்டிருக்கின்றன. இந்த பந்துல குணவர்த்தனுடைய விமர்சனம் கூட இப்ப பொருளாதார ரீதியில பாதிக்கப்பட்டிருக்கிற இலங்கைக்கு இப்படியான செயல்பாடுகள் மூலம் மீண்டும் இந்த பொருளாதார சிக்கல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன என்கிற விடயம் பேசப்பட்டு கொண்டிருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விடயம், இந்த சுரேஷ் சாலைவினுடைய மனைவி மனோரி சாலை தொடர்பாக பேசுகின்ற பொழுது அவரும் சில நகர்வுகளை மேற்கொண்டிருக்கின்றார். கிட்டத்தட்ட புனித பாப்பரசர் வரையில இதற்கான அடுத்த கட்ட நடவடிக்கை நோக்கி நகர்வதற்கான வாய்ப்புகள் உள்ளது என்று பேசப்படுகின்றது. குறிப்பாக அவரும் இவருக்கு இழைக்கப்பட்ட அநீதிகள் தொடர்பாக இந்த விடயங்களை பாப்பரசர் வரை கொண்டு போய் செல்வதற்கான நகர்வுகளை மேற்கொண்டு வருகின்றார் என்ற தகவல்களும் வெளியாகிருக்கின்றன. அது மட்டும் இல்லாமல் சில சர்வதேச ஊடகங்கள் செய்தியை வெளியிடுகின்ற பொழுது இலங்கையினுடைய இராணுவ புலனாய்வு பிரிவு இன்னமுமே சுரேஷ் சாலைக்கு ஆதரவான சில நிலைப்பாடுகளைத்தான் எடுத்திருக்கின்றது. சாணி அபேசகர, திலீப பீரிஸ் போன்றவர்களுக்கு எதிரான சில செயல்பாடுகளையும், அதாவது அரசாங்க தரப்புக்கு எதிரான சில கருத்துருவாக்கங்களை மேற்கொண்டிருக்கின்றார்கள். இந்த சுரேஷ் சாலை சம்பந்தப்பட்ட விடயத்தில் இந்த இராணுவ புலனாய்வு பிரிவு அரசாங்க சார்பில் இருந்து பேசுகின்ற பொழுதும் கூட ஒரு சிலர் இந்த விடயங்களை முன்வைத்திருந்தார்கள். இன்னும் சுரேஷ் சாலைக்கு ஆதரவாகத்தான் இந்த இராணுவ புலனாய்வு பிரிவு செயல்பட்டு கொண்டிருக்கின்ற விடயத்தை அவர்கள் பேசியிருந்தார். ஆகவே இந்த விடயங்களை எல்லாம் வைத்து பார்க்கின்ற பொழுது ஏதோ ஒரு வகையில் இந்த தென்னிலங்கை ஊடகங்கள் வெளியிட்ட செய்தியில் ஏதோ ஒரு வகையில் இன்னும் சுரேஷ் சாலைவுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டில் தான் இப்பொழுது இருக்கின்ற இராணுவ புலனாய்வு பிரிவு இருக்கின்றது என்கின்ற விடயம் ஒரு பெரிய அளவில் பேசப்படுகின்ற ஒரு விடயமாக தொடர்ந்தும் இருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் இந்த சுரேஷ் சாலையிட்ட இருந்து கைப்பற்றப்பட்ட சில கணினி உபகரணங்கள், இலத்திரனிய உபகரணங்கள் தொடர்பாகவும் அதில் சில முக்கியமான விடயங்கள் இருக்கலாம். ஆனால் அவற்றினுடைய இந்த ரகசிய இலக்கங்கள் மற்றும் அவற்றை எப்படி அதில் என்னென்ன விடயங்கள் இருக்கின்றதை எடுக்கிறதுக்கு இன்னும் சுரேஷ் சாலை அவர்கள் உதவியாக செயல்படவில்லை என்கின்ற விமர்சனம் தொடர்ந்து முன்வைக்கப்பட்டிருந்தது. ஆனால் சுரேஷ் சாலையினுடைய சட்டத்தரணிகள் தரப்பில் இருந்து வந்த செய்திகளின் அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது அவர் ஓய்வு பெறுகின்ற பொழுதே, சுரேஷ் சாலை அவர்கள் ஓய்வு பெறுகின்ற பொழுதே இந்த குறிப்பிட்ட இலத்திரனியல் சாதனங்கள் உத்தியோகபூர்வமாக தான் பயன்படுத்திய கணினியாக இருக்கட்டும், மடிக்கணினியாக இருக்கட்டும், தொலைபேசியாக இருக்கட்டும், இந்த அனைத்து விடயங்களையும் உத்தியோகபூர்வமாகவே அவர் ஒப்படைத்து விட்டார். ஆகவே இப்பொழுது இவர்கள் கைப்பற்றியிருக்கின்ற அந்த குறிப்பிட்ட இலத்திரனியல் சாதனங்கள் இருக்கிறது அவருடைய தனிப்பட்ட விடயங்கள். ஆகவே அந்த தனிப்பட்ட விடயங்களை அவர் பொது வழியிலேயோ அல்லது ஒரு குற்றப்புலனாய்வு துறையிட்டையோ வெளியிட வேண்டிய அவசியம் இல்லை என்கிற விதத்தில் சுரேஷ் சாலை அவர்கள் தரப்பில் இருந்து சில முக்கியமான விடயங்களும் பேசப்பட்டு கொண்டிருக்கின்றன. ஆகவே ஒட்டுமொத்தமாக பார்க்கின்ற இடத்துல பெரும்பாலும் முன்னைய காலகட்டங்களில் சுரேஷ் சாலைக்கு எதிரான பல விடயங்கள் பேசப்பட்டிருந்தன. இப்பொழுது
இந்த அண்மையில் நடந்த போராட்டமாக இருக்கட்டும், உதயகமன்பில அல்லது விமல் வீரவன்ச தலைமையாக வைத்து தொடர்ந்துமே நடத்திய போராட்டமாக இருக்கட்டும், அல்லது அவருடைய மனைவி பேசிய விடயங்களாக இருக்கட்டும், அவருடைய தாய் பொது வழியில் தன்னுடைய மகனை பற்றியும் இந்த இராணுவ முன்னை நாள்களில் இராணுவத்தில் இருந்தவர்களுக்கு இழைக்கப்படுகிற அநீதி தொடர்பான விடயங்களை பேசியதாக இருக்கட்டும், இப்பொழுது சுரேஷ் சாலையின் பக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக கரிசனை நகர்ந்து கொண்டிருக்கிறத காணக்கூடிய மாதிரி இருக்கிறது. முன்னைய காலகட்டங்களில் இந்த அசாத் மௌலானா அவர்களுடைய வாக்குமூலம் வெளிவந்த பிறகு சுரேஷ் சாலை ஒரு முக்கிய குற்றவாளியாக பேசப்படுகின்றார். அந்த இடத்துல அவர் சுட்டிக்காட்டிய விடயம் பிள்ளையான், சுரேஷ் சாலை, கோடபாய ராஜபக்ச போன்ற இந்த ராஜபக்ச குழாமினரோட நெருங்கி செயல்பட்ட நபர்கள் தொடர்பான விடயங்களை அவர் வெளிக்கொண்டு வருகின்றார். இந்த இவ்வளவு பேருமே ஒரு குற்றப்பட்டியல் அல்லது இந்த விடயங்கள் தொடர்பாக பொது வழிகளிலேயோ அல்லது ஊடகங்களில் இருந்த வந்த செய்திகளின் ஊடாகவோ இவர்களும் ஒரு சந்தேக நபராக கோடிட்டு காட்டப்படுகின்றார்கள். அதற்கு பிறகு தொடர் விமர்சனங்கள் இவர்கள் மேலே தொடர்ந்தும் சமூக வலைத்தளங்களில் வந்ததை காணக்கூடிய மாதிரி இருந்தது. குறிப்பாக சுரேஷ் சாலே, பிள்ளையான் மற்றும் ராஜபக்ச குழாமினர் இவர்கள் மூவரும் சக்ரானோடு இணைந்து செயல்பட்டார்கள் என்கிற விடயம் பெரிய அளவில் பேசப்பட்டதாக காணக்கூடிய மாதிரி இருக்கின்றது. ஆனால் இப்பொழுது சுரேஷ் சாலே மீது ஒரு கரிசனை வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. குறிப்பாக இந்த விடயங்களை எல்லாம் வைத்து பார்க்கிற பொழுது சுரேஷ் சாலை மீது அடுத்த கட்ட கரிசனை வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன என்ற விடயங்களும் தொடர்ந்து பேசப்பட்டு கொண்டிருக்கின்றன சமூக வலைத்தளங்களில். ஆகவே இந்த விடயங்கள் தொடர்பாக பார்க்கிற பொழுது சரியான முறையில் இந்த விசாரணைகள் நடைபெறுகின்றன. உண்மையிலேயே விசாரணைகள் நடைபெறுகின்ற பொழுது அது சரியான முறையில் யார் இந்த விடயங்களினுடைய பிரதான சூத்திரதாரி என்பதை கண்டுபிடிப்பதன் பால் தான் நகர வேண்டும். ஆகவே அந்த அடிப்படையில் தான் விசாரணைகள் நடைபெறுகின்றன என்கிற ஒரு கேள்வி ஒரு பக்கம் இருக்கிற இந்த சூழ்நிலையில் தொடர்ந்துமே இவர்கள் இவ்வளவு பெரிய பொருட்செலவில் விசாரணைகள் நடைபெறுகின்றது. வெளிநாட்டில் இருந்தெல்லாம் சாட்சியங்களையும் அது தொடர்பான சில வாக்குமூலங்களையும் பெறுவதற்காக செல்கின்றார்கள். ஆகவே ஒரு பெரிய அளவிலான மக்களுடைய பணத்தில் இந்த விசாரணைகள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. ஆகவே இவை தண்டனையின் பால் நகருமா என்கின்ற இன்னொரு கேள்வியும் ஒரு பெரிய ஒரு கேள்வியாக வைக்கப்படுகின்றன. ஏற்கனவே இந்த ராஜபக்ச குழாமினர் சார்பானவர்கள் ஒரு விமர்சனத்தை முன்வைக்கின்ற பொழுது என்ன விடயத்தை சொல்றார்கள் என்றால், கோடபாய ராஜபக்சவை வேண்டுமென்றே இதற்குள்ள புகுத்துவதற்கான ஒரு நகர்த்தல்கள் தான் நடைபெறுகின்றன என்ற விமர்சனத்தை அவர்கள் சார்பிலிருந்து தொடர்ந்து முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த உயிர்த்தனர் தாக்கல் சார்ந்த விடயங்களை சரியான முறையில் இவர்கள் நகர்த்தாமல் வெறுமனே ராஜபக்ச குழாமினர் மேலேயே ஒரு குற்றச்சாட்டை முன்வைப்பதற்கான ஒரு நிகழ்ச்சிகளில் தான் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற ஒரு விமர்சனத்தை முன்வைக்கின்றார்கள். அவர்கள் முன்வைக்கின்ற விமர்சனமே ஒரு தென்னிலங்கை மக்கள் மத்தியில் ராஜபக்ச குழாமினருக்கு மீண்டும் ஒரு அடுத்த கட்ட அந்தஸ்தை பெற்றுக் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன என்கின்ற விடயங்களும் ஒரு பேசுபொருளாக அமைந்து கொண்டிருக்கின்றன. ஆகவே எந்த நிகழ்ச்சிகளின் அடிப்படையில் அவர்கள் செயல்படுகின்றார்கள் என்ற ஒரு கேள்விதான் மக்கள் மத்தியில் இருக்கிற ஒரு பெரிய கேள்வியாக இருக்கின்றது. கொழும்பில் சொகுசு அடுக்குமாடி குடியிருப்புகளை வாங்க, அழகான வீடுகளை கட்டிக்கொள்ள ராயல்டி இன்ஜினியரிங் வெள்ளவத்தை IBC ரோட்டில், வெள்ளவத்தை ஃபசஸ் லேனில்.